இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஸ்ட்ரைக்கிங் அவுட் ஆஃப் ப்ளீடிங்ஸ். அதாவது ஒரு ப்ளீடிங்க, அதாவது கொடுக்கக்கூடிய ஒரு வாதுரை இல்லை ஒரு எதிருரைய அடித்து கொடுக்கறதுக்கான கோர்ட் ஓட அதிகாரத்தை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ரைக்கிங் அவுட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் இருக்கு. ஆர்டர் 6 ரூல் 16 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல இதை பத்தி விவரமா கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல கோர்ட் ஒரு சில பர்டிகுலர் கேசஸ்ல அந்த ப்ரொசீடிங்ஸோட எந்த ஸ்டேஜ்லயும் சரி பரவாயில்ல, அந்த ப்ளீடிங்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும், அடித்து விட முடியும் அப்படின்றது இருக்கு. ஸோ அது என்ன மாதிரி ஸ்டேஜஸ்ன்றது ஒரு 3 கேட்டகரி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது ஆர்டர் 6 ரூல் 16 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்து unnecessary, scandalous, frivolous or vexatious. அதாவது unnecessaryனா தேவையில்லாத விஷயங்கள் அந்த ப்ளீடிங்ஸ்ல இருந்ததுன்னா, ஸ்கேண்டலஸ் அவதூறான விஷயங்கள் அந்த ப்ளீடிங்ஸ்ல இருந்ததுன்னா, ஃப்ரிவலஸ் அற்பமான விஷயங்கள் அந்த ப்ளீடிங்ஸ்ல இருந்ததுன்னா, வெக்ஸேஷியஸ் எரிச்சல் ஊட்டக்கூட விஷயங்கள் அந்த ப்ளீடிங்ஸ்ல இருந்ததுன்னா. ஸோ இந்த 4 விஷயங்கள் இல்ல ஏதான அந்த ப்ளீடிங்ஸ்ல அவங்க அனாவசியமா எழுதியிருந்தாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ப்ளீடிங்க அவங்க ஸ்ட்ரைக் அவுட் கோர்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. ரெண்டாவது கேட்டகரி prejudice, embarrass or delay the trial. அதாவது இந்த விசாரணையில ஒருத்தருக்கு பாரபட்சத்தை விளைவிக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ளீடிங்ஸ் இருக்கு அப்படின்னா, இல்ல அது தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் இருந்ததுன்னா, இல்லைன்னா தேவையில்லாத ஒரு தாமதத்தை உண்டாக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எழுதப்பட்டிருந்ததுன்னா கோர்ட் அதை அடிச்சு விட முடியும். சரி, மூணாவது which leads to abuse of powers of the process of the court. அதாவது கோர்ட்டோட நடைமுறைய அது அபியூஸ் பண்ணும் விதமா, அது கோர்ட்டோட சாதாரண நடைமுறைக்கு எதிர்மாறாக இருக்கிற விதமா, அது நடைமுறை சட்டத்துக்கு விரோதமா திருப்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அது அந்த ப்ளீடிங்ஸை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்றதுக்கு ஆனா ரைட் இருக்கு. இது சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த யாருன்னா ப்ளீட் பண்ணிருக்காங்கனால அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ண முடியும். இது நிறைய கேசஸ்ல இந்த ஸ்ட்ரைக்கிங் அவுட் ப்ளீடிங்ன்றது நிறைய ஒரு கொஸ்டினாவே இருந்திருக்கு. ஏன்னா ஒரு கேஸ்ல சாதாரணமாவே ஒரு டிஃபென்ஸ், ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் அந்த ப்ளீடிங் எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமா இருக்கு அவங்க சொல்றது அப்படின்றது இருக்கு, ஸ்கேண்டலஸா இருக்கு, என்னை பத்தி அவதூறான விஷயங்கள் எழுதியிருக்காங்கன்றது தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளீடிங்கை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்றதுக்கான பவர்ஸ்ன்றது வேற, கேஸை விசாரிச்சு அதுக்கான டிஸ்மிசல் கொடுக்கறதுக்கான பவர்ஸ் வேற. நேர பார்க்கும் போதே பிரைமா ஃபேசி இந்த விஷயங்கள் ஸ்கேண்டலஸா இருக்கு அப்படின்னு கோர்ட்டுக்கு தோணுச்சு, இல்லைன்னா அவதூறா இருக்கு, இல்லைன்னா வெக்ஸேஷியஸா இருக்கு அப்படின்னா அனாவசியமான வார்த்தைகள்லாம் சேர்த்திருக்காங்க, இது சரியான முறையில இப்படி எழுதியிருக்க முடியும் அப்படின்னு பொதுவா கோர்ட்டு ஒருத்தர் எப்படி ஒரு ப்ளீடிங்கை டிராஃப்ட் பண்ணுன்றதுல தலையிடுறது கிடையாது. ஆனா இந்த கோட்பாடுகளை மீறி ஒரு பர்டிகுலர் ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்றதுக்கான அதிகாரங்கள் ஆர்டர் 6 ரூல் 16ல சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்தது ஒரு சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஒரு கேஸ், ஒரு ப்ளீடிங் அடிச்சு விடுறதுக்கு கோர்ட்டோட அதிகாரம் என்னன்னு. பட் இதே சமயத்துல இது எப்பெல்லாம் அடிச்சு விடலான்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணலான்றது இருக்கு. அதே மாதிரி எப்போ அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்றதுக்கான ப்ரொவிஷன் எதுவும் சிவில் ப்ரொசீஜர் கோட்ல இல்ல. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த ஒரு டிஃபென்ஸாவே நிறைய பேர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இதுக்கு பேரு ஆல்டர்னேட்டிவ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீடிங்ஸ். ஆல்டர்னேட்டிவ்னா மாறான கருத்துக்கள், இன்கன்சிஸ்டன்ட்னா முரண்பாடான கருத்துக்கள், முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுன்றது இன்கன்சிஸ்டன்ட். ஆல்டர்னேட்டிவ்னா முன்னாடி ஒண்ணு அதுக்கு மாறா இன்னொரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு. இது இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம், ஆனா நியாயமான முறையில கிடையாது அப்படின்னு பிளைன்ட்ல ஒருத்தர் எழுதுறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி டாக்குமெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு கேஸ் நடத்திட்டு, ஒன்னு ஃபோர்ஜரி டாக்குமெண்டா இருக்கும், இல்ல அன்டியூ இன்ஃபுளுன்ஸ்ல கழுத்து வாங்கினதா இருக்குமே தவிர்த்து இது சரியான முறைப்படி வாங்கின கழுத்தா இருக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்கான எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு. சோ எதை ப்ரூவ் பண்ணணும்னா ஃபோர்ஜரின்றதை ப்ரூவ் பண்ணணுமா இல்ல அன்டியூ இன்ஃபுளுன்ஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணணுமான்றது விஷயம் கிடையாது. இப்போ ஆல்டர்னேட்டிவான ப்ளீடிங்ஸை கொடுக்கறதுக்கான ரைட் அவருக்கு இருக்கு. அதே மாதிரி இன்கன்சிஸ்டன்டான ப்ளீடிங்ஸ், ஒன்னு நீங்க ஒரு டெனன்ட் பை லீஸ்ல இருக்கிற ஒரு டெனன்ட்ன்றதுனால எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பொசிஷனை கொடுங்க, இல்லைன்னா
12 வருஷத்துக்கு மேல நான் இருந்திருக்கேன், அட்வர்ஸ் பொசிஷன்ன்றதுனால எனக்கு இந்த பொசிஷனை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்கன்சிஸ்டன்ட். நான் வந்து டெனண்டா இருக்குன்றது வந்து அண்டர் பர்மிஷன், அட்வர்ஸ் பொசிஷன்னா அவரை எதிர்த்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனா ரெண்டுக்கும் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. ஆனா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பிளீடிங்ல எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பிளீடிங்ஸ் தடை செய்யப்படல. இது வந்து பெர்ஃபெக்ட்லி பர்மிட்டட். ஒரு பர்டிகுலர் பிளீடிங் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அது வந்து அந்த பிளீடிங்ஸோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் குறைக்கும். ஆனா கோர்ட்டோட ப்ராசஸ வந்து அதை வந்து துரிதப்படுத்துன்றதுனால, ஏன்னா அனாவசியமான 2வது ரவுண்டு ஒரே விஷயத்துக்கு லிட்டிகேஷன் இருக்கக்கூடாதுன்றதுனால இதை தடை செஞ்சு எந்த விதமான ப்ரொவிஷனும் சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்ல தனிப்பட்ட முறையில கொடுக்கப்படல. இது ஆல்டர்னேட்டிவ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் பிளீடிங்ஸ பத்தி. இது வந்து ஆர்டர் 6 ரூல் 16ல கொடுக்கப்படல. ஆல்டர்னேட்டிவ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் பிளீடிங்ஸ்னா ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணணும்னு எங்கேயும் கொடுக்கப்படல. நிறைய பேர் வந்து இன்கன்சிஸ்டன்டா இருந்ததுன்னா அந்த பிளீடிங்கே செல்லாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து தவறு. இன்கன்சிஸ்டன்டா இருக்குன்றதுனால அந்த கேஸ் செல்லாதுன்னு அர்த்தமாகாது. அது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.